Praise the Lord to all my Christian family. நலதம் என்னும் தைலத்தை ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்துல ஊற்றினாங்க. நீங்க அந்த பகுதியை படிச்சு பாருங்க. அதுல என்ன போட்டிருக்குன்னா, அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்று. ஆமாங்க, ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவருக்கென்று நாம என்ன பணி செய்தோம், என்ன ஊழியம் செய்தோம்னு கேட்டா அது ரொம்ப கம்மி தான். இன்னும் சில பேர் நம்ம ஒண்ணுமே செய்யாம இருக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நிறைய கட்டளைகள்ல ஒன்று சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று. நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் அர்த்தமுள்ளதா இருக்கணும்னா கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஊழியம் செய்யணும். யாரு மத்தவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பா? நாம தானே செய்யணும். அதனால எத்தனையோ அறிவியல் முன்னேற்றங்கள் இருக்கு, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது, நிறைய நம்ம படிச்சிருக்கோம், நிறைய அறிவு இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சு ஆண்டவருக்கென்று ரெகுலரா ஒரு பணியை செய்ய நீங்க ஆரம்பிங்க. அது நிச்சயமா உங்க ஸ்பிரிச்சுவல் growthக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த ஊழியம் உங்களை மேன்மைப்படுத்தும், உங்களை காப்பாற்றும். டெய்லியும் ஒரு ஊழியம் பண்ணலாம், இல்ல வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க, இல்ல மாசத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க, இல்ல வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க. ஆனா ஏதாச்சும் ஆண்டவருக்காக பண்ணுங்க. அது மிகப்பெரிய பிளெஸிங்கா இருக்கும். எனக்கு தெரியும், நீங்க இப்பவே உங்களுடைய மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. மினிஸ்ட்ரியில பெருசு சின்னது ஊழியக்கார அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கர்த்தர் பார்க்கிறாரு, கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உங்களால இயன்றதை நீங்க செய்யுங்க, மீதி ஆண்டவர் பார்த்துப்பாரு. தேங்க்யூ. God bless you.